முத்து வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த புது காரோட டிரைவர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்து, முதலாளி இல்லையா, முதலாளி இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே விஜயா வந்து, "இதோ இருங்க என் பையன கூட்டு வரேன்னு" சொல்லிட்டு மனோஜ கூட்டு வராங்க. அப்புறம் பார்த்தா இவரு இல்லங்க அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை முத்துவ கூட்டு வந்து நிறுத்துறாரு. "இவர் தாங்க எங்க முதலாளி" அப்படின்னு சொல்லிட்டு மாலைய போடுறாங்க. உடனே விஜயா வந்து, "என்னடா இது மாலைலாம் போடுறான்றாங்க." அப்புறம் இந்தாங்க இந்த வாரம் கலெக்ஷன் சொல்லிட்டு ரூ. 1,00,000 எடுத்து குடுக்குறாங்க. உடனே இத பார்த்தோனே விஜயாவுக்கு, என்னடா இது ஒரு வாரத்திலே ரூ. 1,00,000வா? அப்போ மாசத்துக்கு ரூ. 4,00,000 வந்துருமா? டேய் மனோஜ், என்னடா கார் டிரைவர்ல இவ்வளோ லாபம் வருமா? அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, அம்மா அவ்வளோலாம் வராதும்மா. சும்மா உங்கள வெறுப்பேத்துறதுக்காக இந்த மாரி காசு குடுத்துலாம் பாவல பண்றாங்கம்மா. அது ஒரு ஓட்ட காரு. அத ரெடி பண்றதுக்கே ரூ. 1,00,000 ஆகும் பொழுது மாசம். இவன் வந்து ரூ. 1,00,000 லாபம் வந்துச்சுன்னு சொல்றான். நல்லா ஏமாத்துறாங்கம்மா நம்மள அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, டேய் முட்டாள் மாரி பேசாதடா. நிஜமாவே ரூ. 1,00,000 தான் வந்திருக்குது போலடா. இத பார் ஒரு கார் டிரைவரு அவன் கூட 5 கார் வச்சு, ஒரு வேன் வச்சு சம்பாதிக்கிறான் ரூ. 1,00,000. நீ தண்டம். உன்ன நல்லா படிக்க வச்சது தான் பேரு. பெரிய ஷோரூம் நடத்துறேன்ற ரூ. 1 கையில கண்ல காட்ட மாட்ற அப்படின்ற மாரி விஜயா திட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, அம்மா இந்த மாரி கார் டிரைவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் காசு எடுத்துன்னு போவாங்க. ஆனா பிஸ்னஸ் மேன் அப்படி இல்ல. டக்குன்னு லட்சக்கணக்கில சம்பாதிச்சு அப்படியே கோடீஸ்வரன் ஆயிடுவேன்ம்மா நான்லாம் அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, டேய் இப்படியே நீ வாயில தான்டா வடை சுடுற. நீயும் அந்த மாரி எப்போ தான் சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துன்னு தானே இருக்கேன். இப்போ நீ வாங்கி வச்ச கடனையே முத்து தான் கட்டின்னு இருக்கான். அதுவாவது சம்பாதிடா. இப்போ முத்துக்கு பதிலா அந்த காசு நம்ம கட்டி பிடிச்சிட்டா நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் அந்த வீட்ல. எப்போ பார்த்தாலும் உங்க அப்பா அத வேற குத்தி குத்தி காமிச்சிட்டே இருக்காருடா. நீ தான் கடன் வாங்குன, நீ தான் கடன் வாங்குனன்ட்டு. கொஞ்சம் கௌரவமா இருக்கும்டா. அந்த ரூ. 40,00,000 சம்பாதிச்சு குடுறா அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றார், அம்மா அந்த ரோகிணி இருக்கும்போது நிறைய பிஸ்னஸ் ஐடியாலாம் நிறைய குடுப்பாம்மா. அத வச்சு கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன். இப்போ ரோகிணி இல்லாதனால கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லா தாம்மா போகுது அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. டேய் உனக்கு கொஞ்சம் கூட உன் திறமை இல்லையா? உன்னை இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சு, இவ்வளோ டிகிரி வாங்கி வச்சது, நீ வந்து ரோகிணி குடுத்த ஐடியால நீ முன்னேறிட்டு இருக்கியா? அவளே சும்மா சுத்திக்கிட்டு இருக்கா. என்னால தான் மனோஜ் முன்னேறாரு, மனோஜ் முன்னேறினான்னு. மகனே அதுக்கேத்த மாரி நீயும் பேசிட்டனா அவ்வளோதான் அவன அரைஞ்சிருவேன் அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி தான். ரோகிணி சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, மனோஜ் உங்ககிட்ட நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. மனோஜும் போய் ரோகிணி மீட் பண்ணுறாரு. அப்போ தான் ரோகிணி ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ நாளாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டேன். நிறைய போராடியும் பார்த்துட்டேன். உங்கள் அம்மாவை நீ மீறி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி வரமாட்ற. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்ன முடிவு பண்ணியிருக்க ரோகிணி அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட எங்கள் அம்மா வித்யா எல்லாரும் என்கிட்ட அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நீ மனோஜை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ டிவோர்ஸ் குடுத்துரு அப்படின்னாங்க. நானும் அதை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்றேன். நீ உன் லைஃப்பை பாரு, என் லைஃப்பை பாரு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோகிணி திடீர்னு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிற, ஏன் ரோகிணி இப்படி முடிவு எடுத்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மனோஜ் நானும் ஒரு பொண்ணு தான். நானும் எவ்வளோ போராடிட்டேன். உன்னை அடையிறதுக்காக தான் நான் லைஃப்பில் பாதி போய் சொன்னேன். ஆனால் அது எல்லாம் உனக்காக மட்டும்தான் சொன்னேன். அது நீயும் புரிஞ்சிக்கல, உங்கள் வீட்டில் யாரும் புரிஞ்சிக்கல. இதுக்கப்புறம் என்கிட்ட போராடுற தெம்பு இல்லை. இதுக்கப்புறம் நான் போராடி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு எனக்கான ஒரு லைஃப்பை நான் செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், ரோகிணி இவ்வளோ நாள் டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு நீ பண்ணுற ஹெல்ப்லாம் பார்க்கும்போது நீ இல்லாமல் லைஃப்பில் எனக்கு இல்லைன்னு தோணுது. கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறேன், மனோஜ் இப்போ எல்லாம் நீ தைரியமாக தான் பேசுகிறேன். ஆனால் உங்கள் அம்மா எதுக்குள்ள வந்தால் உங்கள் அம்மா பக்கத்தில் நீ நிற்கிற. என்னை எத்தனை நேரத்தில் அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? ஒரு டைம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்கிறார், ரோகிணி அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. மற்றபடி ஒன்று எனக்கு பிடிக்கும் ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, மனோஜ் என்னை பார்த்தா விளையாட்டாக இருக்கா? என்னை பிடிக்கும்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா பார்த்தா ஓடிட்டுற என் பக்கம் இருந்து. அப்புறம் நான் உன்னை எப்படி மனோஜ் நம்ப முடியும்? எனக்கு நான் லைஃப் நான் பார்த்துக்க போகிறேன். நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ப்ளீஸ் ரோகிணி என்னை விட்டு நீ போயிடாத ரோகிணி அப்படின்ற மனோஜ் சொல்கிறாரு. அப்போ தான் ரோகிணி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, மனோஜ் அப்படி உனக்கு தைரியம் இருந்ததுன்னா இப்போவே உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போய்ட்டு உங்கள் அம்மா இதுக்குள்ள வச்சு இதுக்கப்புறம் நான் ரோகிணி கூட தான் வாழ போகிறேன். இதுக்கப்புறம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் நான் டிவோர்ஸ் கொடுக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இல்லைனா நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சரி ரோகிணி நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அம்மா எல்லோரும் வாங்க அப்படின்றாரு. உடனே டேய் ஏன்டா இவ்வளோ கூப்பிட்டு வந்திருக்க? எதுக்கு இவ்வளோ கூப்பிட்டு வந்த? ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அசிங்கமாக இல்லையா? உனக்கு எவ்வளோ திட்டி உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி விஜயா திட்டுறாங்க ரோகிணியை. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நான் தான்மா கூப்பிட்டு வந்தேன், ரோகிணி கூட நம்ம இதோட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. டேய் என்னடா சொல்கிற? இவ கூட சேர்ந்து நீ மாறிட்டியா? உங்கள்கிட்ட எவ்வளோ புத்தி சொல்லியிருக்கேன். டே அவள் ஒரு ஃப்ராடுடா, நம்மளை ஏமாற்றிருக்காடா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி விஜயா திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிற, விஜயா நீ மனோஜ் திட்டி ஒரு பிரயோஜனமே இல்லை. மனோஜுக்காக அந்த எண்ணம் வந்துருச்சு. ரோகிணியை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய எண்ணம் மனோஜுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இதுக்கு தடையாக இருக்கக்கூடாது.
மனோஜ் இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் வர எல்லா பிரச்சனையும் நல்லது எது வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் அவன் தான் ரோகிணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்றது எந்த குற்றம் சொல்லிட்டு நீ எப்பவும் சொல்லிடக்கூடாது. உனக்கு ரோகிணி கூட சேர்ந்து வாழறதுக்கு சம்மந்தம் அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க நிற்க மாட்டோம். நீ ரோகிணி கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. உடனே விஜயா என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இதப்பாங்க நம்ம குடும்பத்தை ஏமாத்துறவங்க ஒரு ஃப்ராடுங்க எப்படிங்க இவளை நம்ம வீட்டில் சேர்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பார்த்து விஜயா கத்துறாங்க. உடனே அண்ணாமலை சொல்ல விஜயா லைஃப்பை முடிவு பண்ணுறக்கூடிய எல்லா வயசும் எல்லாருக்கும் இருக்குது. மனோஜ் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், ஒரு வயசு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நம்ம என்ட்ராவது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை ஆஃப் பண்ணிடுறாரு. உடனே ரோகிணி இதான் சான்ஸ்ன்ட்டு வா மனோஜ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கையை கூப்பிட்டு போகிறாங்க. உடனே விஜயா இதை பார்த்து அப்படியே வயிறு எரிகிறாங்க. இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே விஜயாவும் ரோகிணியும் சண்டை போட்டுக்க போகிறாங்க.